வெல்கம் வியூவர்ஸ். அது ஜனவரி 14, 2009 கோவால் இருக்கிற போண்டா அப்படிங்கிற டவுன்ல இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு வயதான தம்பதி ரொம்பவே பதட்டத்தோட வராங்க. அப்படி வந்தவங்க தங்களுடைய பொண்ணு யோகிதாவை காணோம் அப்படின்னு கம்ப்ளைண்ட் கொடுக்கறாங்க. கம்ப்ளைண்ட்டை வாங்கின போலீஸ் அதுக்கு அடுத்த நாளே, அதாவது ஜனவரி 15, 2009 அன்னைக்கு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த முந்திரி தோப்புக்குள்ள தூக்குல தொங்கிட்டு இருந்த யோகிதாவோட உயிரில்லாத உடலை கண்டுபிடிச்சு கொடுத்ததோட, உங்களுடைய மகள் அவளுடைய உயிரை அவளே எடுத்திருக்கா அப்படின்னு சொல்லி அந்த கம்ப்ளைண்ட அப்படியே கை கழுவுறாங்க. போலீஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு இருக்கிற பல கேஸ்ல இதுவும் ஒரு கேஸ். அதனால 10/11 அப்படிங்கிற மாதிரி தான் ரொம்பவே கேர்லெஸ்ஸா இருந்தாங்க. ஆனா பொண்ணை பறி கொடுத்த பேரண்ட்ஸால அப்படி அமைதியா இருந்துட முடியாது இல்லையா? அவங்களுக்குள்ள பல கேள்விகள் அலைமோத ஆரம்பிக்குது. எங்கேயோ ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு வரதா சொல்லிட்டு போன பொண்ணு ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு முந்திரி தோப்புக்குள்ள தூக்குல தொங்கிட்டு இருக்கா. அப்படி ஃபங்க்ஷனுக்கு போகும் பொழுது சில நகைகளை போட்டுட்டு போயிருக்கா, அதை காணோம். போலீஸ் சொன்ன மாதிரி அவளே அவளுடைய உயிரை எடுத்துக்கிட்டா அப்படின்னா யோகிதாவுடைய நகைகள் எங்க போச்சு? இல்ல யாராவது அவளை அடிச்சு இப்படி தொங்க விட்டுட்டாங்களா அப்படின்னு இந்த மாதிரி பல கேள்விகள் அவங்களுக்குள்ள வர ஆரம்பிக்குது. அந்த கேள்விகளுக்கு விடை தேடி திரும்ப திரும்ப போலீஸ் ஸ்டேஷனுக்கு போக ஆரம்பிக்கிறாங்க. ஆனா போலீஸோ அதுக்கு மேல இன்வெஸ்டிகேட் பண்ண முடியாது, கேஸ் க்ளோஸ்ட் அப்படின்னு சொல்லிடுறாங்க. இருந்தாலுமே யோகிதாவுடைய பேரண்ட்ஸ் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறத நிறுத்தல. அப்படிதான் யோகிதா இறந்து 2 மாதங்கள் கழிச்சு மார்ச் மாதம் அந்த ஸ்டேஷனுக்கு சேத்தன் பட்டேல் அப்படிங்கிற ஒரு புது இன்ஸ்பெக்டர் வந்திருந்தாரு. யோகிதாவுடைய பேரண்ட்ஸ் அவர்கிட்ட மறுபடியுமே நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றாங்க. அவங்க நம்பின மாதிரியே அந்த புது இன்ஸ்பெக்டர் யோகிதாவுடைய கேஸ மறுபடியுமே ரீஇன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்படி இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்ச இன்ஸ்பெக்டருக்கு அடுத்தடுத்து பல அதிர்ச்சிகள் காத்துட்டு இருந்துச்சு. இது ஏதோ ஒரு காதல் விவகாரமா இருக்கலாம் அப்படின்னு நினைச்சு யோகிதாவுடைய கேஸ தூசு தட்ட ஆரம்பிச்ச போலீஸ் கடைசியில அது ஒரு கொலைதான் அப்படிங்கறத கண்டுபிடிச்சு குற்றவாளியும் கைது பண்றாங்க. அதோட யோகிதாவுடைய கேஸ் ஒரு முடிவுக்கு வந்துச்சு. ஆனா அந்த குற்றவாளியோட கேஸ் அப்பதான் ஓபனே ஆக ஆரம்பிச்சது. எஸ், 2009 கோவாவையே கதிகலங்க வச்ச இப்படியெல்லாம் இங்க நடந்திருக்கா, அதுவும் இத்தனை வருடமா இங்க நடந்துட்டு இருக்கா அப்படின்னு அந்த ஏரியா மக்களை அதிர்ச்சிக்குள்ளாக்குன துப்பட்டா கில்லர் அப்படின்னு பத்திரிகைகள்ல ரொம்பவே பரபரப்பா பேசப்பட்ட ஒரு சீரியல் கில்லர் கேஸ பத்தி தான் இன்னைக்கு வீடியோல நம்ம டீகோட் பண்ண போறோம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது சரவணன் டீகோட்ஸ். நான் உங்கள் சரவணன். வாங்க இன்னைக்கு வீடியோக்குள்ள போலாம். ஆப்பிள் கம்பெனியுடைய சிஇஓ ஸ்டீவ் ஜாப்ஸ் இருக்கார் இல்லையா, அவர்கிட்ட இந்த உலகத்திலேயே தலை சிறந்த ஒரு புக் எது, உங்களோட ஃபேவரட்டான புக் எது அப்படின்னு கேட்டப்ப அவரு ஒரு புக்கோட பேரை சொல்றாரு. அவர் மட்டும் இல்ல, பில் கேட்ஸ்ல இருந்து இந்த உலகத்தில் இருக்கிற பல பெரியாட்கள் கிட்ட கேட்டப்ப அவங்க எல்லாருமே சொன்ன பதிலும் அந்த ஒரு புக்கோட பேரு தான். ஒரு மனுஷன் தன்னுடைய லைஃப் டைம்ல ஒரு முறையாவது படிக்க வேண்டிய ஒரு புக் அப்படின்னு சொல்றாங்க. அப்படி இத்தனை பேர் சொல்ற அளவுக்கு ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு அது என்ன புக் ப்ரோ அப்படின்னா, அது ஆட்டோ பயோகிராஃபி ஆஃப் யோகி, உலகின் தலை சிறந்த புத்தகம் அப்படின்னு எதுக்காக இதை சொல்றாங்க, அப்படி அந்த புக்ல என்னதான் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத நீங்க படிச்சுதான் தெரிஞ்சுக்கணும். பட் இப்போதைய பிஸியான லைஃப் ஸ்டைல்ல பெரும்பாலும் யாருக்கும் டைம் இருக்கிறது இல்ல. அப்படி என்ன பண்றது அப்படின்னு யோசிக்கிறவங்களுக்கு தான் குக்கு எஃப்எம் இந்த புக்கை ஹை குவாலிட்டி ஆடியோ ஃபார்மேட்ல வச்சிருக்காங்க. நிச்சயம் இந்த ஆடியோ புக்கை கேளுங்க, வாழ்க்கையில பல மாற்றங்களை பார்ப்பீங்க. T5T50 அப்படிங்கிற கூப்பன் கோட் யூஸ் பண்ணா உங்களுக்கு 50% ஆஃபர் கிடைக்கும். கூப்பன் கோட் ஆப்போடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பின்ட் கமெண்ட்ல கொடுத்திருக்கேன், யூஸ் பண்ணிக்கோங்க. குக்கு எஃப்எம் கேளுங்க, மனதிற்கு பிடித்ததை.
ஒரு மூலையில கிடந்த யோகிதாவுடைய கேஸ் கட்டை எடுத்து தூசு தட்ட ஆரம்பிச்ச இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேல் ஃபர்ஸ்ட் யோகிதாவுடைய போன் நம்பரை வச்சு கால் ரெக்கார்ட்ஸை செக் பண்ண ஆரம்பிக்கிறாரு. அப்போ யோகிதாவுடைய போனுக்கு கோவா இன்ஜினியரிங் காலேஜ்ல படிச்சுட்டு இருந்த ஒரு ஸ்டூடெண்டோட நம்பர்ல இருந்து தான் லாஸ்டா கால் வந்திருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறாரு. அப்படியே நூல் பிடிச்ச மாதிரி போய் அந்த ஸ்டூடெண்ட் அமுக்கின போலீஸ்க்கு ஏமாற்றம் தான் காத்துட்டு இருந்துச்சு. ஏன்னா அந்த போன் நம்பர் தன்னோடது தான் அப்படின்னு ஒத்துக்கிட்டவன் ஆனா அந்த போன் காணாம போயிருச்சு அப்படின்னு சொல்லி முதல் அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சான். இப்ப போலீஸ் யோகிதாவுடைய போன் நம்பரை விட்டுட்டு அந்த ஸ்டூடெண்டோடைய போன் நம்பரை ட்ரேஸ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அந்த நம்பர் ஆக்டிவா தான் இருக்கு அப்படிங்கறதையும் அந்த நம்பர்ல இருந்து ஒரு 23 வயசு பொண்ணுக்கு அடிக்கடி கால் போயிட்டு இருக்கு அப்படிங்கறதையும் நோட் பண்றாங்க. சோ போலீஸ் முதல்ல அந்த 23 வயசு பொண்ணை கண்டுபிடிச்சு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. விசாரணையில அந்த பொண்ணு சொன்ன விஷயங்கள் போலீஸ்க்கு அடுத்த அதிர்ச்சியை கொடுக்க ஆரம்பிச்சது. அப்படி அந்த பொண்ணு என்ன சொன்னாங்க அப்படின்னா, தன்னை ரொம்ப நாட்களா ஒருத்தன் மிரட்டி ரேப் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அவன் தான் தனக்கு தொடர்ந்து கால் பண்ணி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கிறதாகவும் அந்த பொண்ணு சொல்லியிருக்காங்க. அவன் யாரு எங்க இருக்கான் அப்படின்னு விசாரிக்கும் போது அவன் வேற யாரும் இல்ல, தன்னுடைய ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட் தான். அவனுடைய பெயர் மகானந்த் அப்படின்னு சொல்லி அவனுடைய அட்ரஸையும் சொல்லியிருக்காங்க. அவனுடைய போன் லொகேஷன் தொடர்ந்து மாறிக்கிட்டே இருந்ததால அவனை தொடர்ந்து மானிட்டர் பண்ணிட்டே இருந்த போலீஸ் ஏப்ரல் 21, 2009 அன்னைக்கு அவனை கண்டுபிடிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. யோகிதாவை கொலை பண்ணிருக்கான், இன்னொரு பொண்ணை தொடர்ந்து மிரட்டி ரேப் பண்ணிருக்கான் அப்படிங்கறதால அவனுடைய நெஞ்சிலேயே மிதிச்சு இன்னும் வேற என்னென்ன பண்ணிருக்கான் அப்படின்னு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. நெஞ்சில ஏறி மிதிச்சப்ப கூட கலங்காம கல்லு மாதிரி இருந்து தனக்கு ஒண்ணுமே தெரியாது அப்படின்னு சாதிச்ச அவனுடைய கொஞ்சம் தள்ளி மிதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அவனோட படக்கூடாத இடத்துல அடிபட ஆரம்பிச்சதும் போலீஸ்க்கு அடுத்தடுத்த அதிர்ச்சிகளை கொடுக்க ஆரம்பிச்சான். அப்படி போலீஸோடைய விசாரணையில தெரிய வந்த விஷயங்கள் இதுதான். அது 1994 வருடம். தரவில் அப்படிங்கிற ஊரை சேர்ந்த மகானந்த் அந்த ஊர்ல இருந்து 10 கிலோமீட்டர் தூரத்துல இருந்த ஷிரேடா அப்படிங்கிற டவுன்ல ஆட்டோ ஓட்டிட்டு இருந்திருக்கான். ஆனா தன்னுடைய ஆடம்பர செலவுகளுக்கு அந்த வருமானம் பத்தாததால என்ன பண்றது அப்படின்னு யோசிச்சிருக்கான். அப்படி யோசிச்சதுல பொண்ணுங்களை ஏமாத்தி அவங்களுடைய நகைகளை பறிக்கலாம் அப்படிங்கிற எண்ணம் வர ஆரம்பிக்குது. அதுக்கு அவனுடைய ஃபர்ஸ்ட் டார்கெட்டா குலாபி அப்படிங்கிற பொண்ணை சூஸ் பண்றான். அவனுடைய ஆட்டோ ஸ்டாண்டுக்கு பக்கத்துல இருந்த போண்டா மார்க்கெட் அப்படிங்கிற ஏரியால ஒரு டெய்லரிங் ஷாப்ல ஒர்க் பண்ணிட்டு இருந்த குலாபி கூட அவனுக்கு பழக்கம் ஏற்படுது. 30 வயதான அந்த பொண்ணுக்கு இன்னுமே கல்யாணம் ஆகல அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டவன் அந்த பொண்ணை காதலிக்கிறதா சொல்லியிருக்கான். 2 பேருமே சேர்ந்து பல இடங்களுக்கு ஒன்னா சுத்த ஆரம்பிச்சிருக்காங்க. அதுக்கப்புறமா ஒரு நாள் அந்த பொண்ணு கிட்ட தனியா டெய்லரிங் ஷாப் வைக்க பணம் வாங்கி தரதா சொல்லி அந்த பொண்ணுடைய வீட்டுல இருக்கிற நகைகளை எல்லாம் எடுத்துட்டு வர சொல்லியிருக்கான். ஆகஸ்ட் 29, 1994 அவன் சொன்ன மாதிரியே அவனை நம்பி நகைகளை எடுத்துட்டு வந்ததும் யாருமே இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடத்துக்கு கூட்டிட்டு போனவன் அந்த பொண்ணு கூட அங்கேயே ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்ப குலாபி கண்ணை மூடி மயக்கத்துல இருக்கும்போது பக்கத்துல இருந்த பெரிய கல் எடுத்து குலாபியுடைய தலையிலேயே போட ட்ரை பண்ணிருக்கான். என்ன நடக்குது அப்படின்னு புரியாத குலாபி இது விளையாட்டு இல்ல அப்படிங்கறத மட்டும் புரிஞ்சுக்கிறாங்க. உடனடியா சுதாரிச்சுக்கிட்ட குலாபி பயத்துல உடம்புல ஒட்டு துணி கூட இல்லாம அந்த அடர்ந்த காட்டுக்குள்ள உயிருக்கு பயந்து ஓட ஆரம்பிக்கிறாங்க. பின்னாடியே அவனும் துரத்த ஆரம்பிக்கிறான். எப்படியாவது தப்பிச்சிடலாம் அப்படின்னு ஓடிட்டு இருந்த அவங்களுடைய பின் தலையில ரொம்பவே பயங்கரமா ஏதோ ஒண்ணு அடிக்குது. அது பின்னாடி ஓடி வந்துட்டு இருந்த மகானந்த் எரிஞ்ச கல்லுதான். அதுல நிலை தடுமாறி கீழே விழுந்த அவங்களுடைய முகத்திலிருந்து ரத்தம் வடி ஆரம்பிக்குது. அந்த ரத்தத்தை பார்த்த உடனே அவங்களுக்கு மயக்கம் வர ஆரம்பிக்குது. ஆனா முழுசா மயக்கம் வர்றதுக்குள்ளேயே அடுத்த கல்லு அவங்களுடைய தலையில விழ ஆரம்பிக்குது. அதுல குலாபியுடைய கையும் காலும் தரையில கோலம் போட ஆரம்பிக்குது. ரத்த வெள்ளத்துல துடிக்க ஆரம்பிச்ச குலாபி மேல திரும்ப திரும்ப அதே கல்லை எடுத்து போட ஆரம்பிக்கிறான். குலாபியுடைய உடம்புல இருந்து ரத்தம் முழுசா வெளியேற ஆரம்பிக்குது. கூடவே குலாபியுடைய உயிரும். அது ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு ஒதுக்குப்புறமான இடம் அப்படிங்கறதால அவங்களுடைய அலறல் சத்தம் யாருக்கும் கேட்கவே இல்ல. ஒன்ஸ் உயிர் போனது கன்ஃபார்ம் ஆனதும் அவங்க கிட்ட இருந்த நகைகளை எடுத்துட்டு அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான்.
இப்படி தன்னுடைய முதல் கொலையை பண்ணிட்டு போலீஸ் புடிச்சிருவாங்களோ அப்படிங்கிற பயத்தில் இருந்த அவனுக்கு நாட்கள் போக போக அந்த பயமும் போக ஆரம்பிக்குது. என்ன பண்ணாலும் தப்பிச்சுக்கலாம் அப்படின்னு தோண ஆரம்பிக்குது. சோ உடனே அவனுடைய அடுத்த டார்கெட்டை குறிவைக்க ஆரம்பிக்கிறான். அதுக்காக அவன் ரொம்ப அலையல. அவன் வீட்டுக்கு எதிர் வீட்டுல இருந்த 21 வயசான தர்சனா அப்படிங்கிற பொண்ணை டார்கெட் பண்ண ஆரம்பிக்கிறான். தர்சனாவுக்கு வயசு 21 தான். ஆனா அவங்க அம்மா லட்சுமிக்கு வயது 75. அந்த வயசுலயுமே கூலி வேலைக்கு போய் தன்னுடைய குடும்பத்தை காப்பாத்திட்டு இருந்தாங்க. தான் கண்ணை மூடுறதுக்குள்ள தர்சனாவுக்கு ஒரு கல்யாணத்தை பண்ணிரணும் அப்படிங்கறதான் அவங்களுடைய ஒரே லட்சியமா இருந்துச்சு. அதுக்காக தன்னுடைய பொண்ணுக்கு கொஞ்சம் நகைகளையும் சேர்த்தி வச்சிருந்தாங்க. இப்போ அம்மா வேலைக்கு போனதுக்கு அப்புறமா தர்சனா வீட்டுல தனியா இருக்கிறத நோட்டம் விட்ட மகானந்த் கொஞ்சம் கொஞ்சமா அந்த பொண்ணு கூட பேச ஆரம்பிக்கிறான். அவனுடைய காதல் வலையில விழுந்த தர்சனா கிட்ட நம்மளுடைய காதலுக்கு வீட்டுல ஒத்துக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லி நம்ப வச்சு நம்ம வீட்டை விட்டு ஓடி போயிடலாம் அப்படின்னு சொல்லி நகைகளை கொண்டு வர சொல்லியிருக்கான். அப்படி அவனை நம்பி வந்த தர்சனாவை ஒரு முந்திரி தோப்புக்கு கூட்டிட்டு போன மகானந்த் அங்கேயே தர்சனா கூட ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி ஜாலியா இருக்கும் போதே அந்த பொண்ணோட துப்பட்டாவை எடுத்து கழுத்துல சுத்தி இருக்க ஆரம்பிச்சிருக்கான். ஆனா தர்சனா கிட்ட இருந்து எந்த ஒரு எதிர்ப்புமே இல்ல. ஏன்னா ஒவ்வொரு தடவையும் தர்சனா கூட ஜாலியா இருக்கும்போது அப்படி துப்பட்டாவை எடுத்து கழுத்துல சுத்தி விளையாடுறத இவன் ஒரு பழக்கமாவே மாத்தி வச்சிருந்தான். சோ இட்ஸ் ஆல் இந்த கேம் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த தர்சனாவுக்கு இது விளையாட்டு இல்ல வினை அப்படின்னு புரிய ஆரம்பிச்ச நொடிகள்ல தர்சனாவுக்கு மூச்சு திணற ஆரம்பிச்சிருந்துச்சு. சத்தம் வெளியே வராத மாதிரி குரல் வலை நொறுங்க ஆரம்பிச்சது. கண்கள் இரண்டும் வெளியே பிதுங்க ஆரம்பிச்சது. கையும் காலும் உதற ஆரம்பிச்சது. எல்லாமே சில வினாடிகள் தான். தர்சனாவுடைய மூச்சு நின்னு போச்சு. இப்ப தர்சனாவுடைய உடம்ப தூக்கி அங்கிருந்த முந்திரி மரத்துல தூக்கு போட்டு தொங்க விட்ட மகானந்த் அவங்களுடைய நகைகளை எடுத்துட்டு தப்பிச்சு போறான். செப்டம்பர் 30, 1994 அன்னைக்கு தர்சனாவுடைய இறந்த உடல் கண்டுபிடிக்கப்படுது. வழக்கம் போல எந்த விசாரணையும் இல்லாம தர்சனா அவங்களே அவங்களுடைய உயிரை எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேஸ் க்ளோஸ் பண்ணப்படுது. இப்படி அவன் பண்ண 2 கொலைகள்லயுமே அரெஸ்ட் ஆகாததால போலீஸும் இது அவங்களே அவங்களுடைய உயிரை எடுத்திருப்பாங்க அப்படின்னு சொன்னதால மகானந்த் அடுத்தடுத்து இதே பாணியில துப்பட்டாவால கழுத்தை நெரிச்சு கொலை பண்றத வழக்கமாக்கிக்க ஆரம்பிக்கிறான். காலமும் நேரமும் அவனுக்கு சாதகமா மாற ஆரம்பிக்குது. 1994 இருந்து 2009 வரைக்கும் 15 வருடத்துல 16 கொலைகளை பண்ணிருக்கான். அப்படி அவன் பண்ண கடைசி கொலை தான் நம்ம இன்ட்ரோல பார்த்த யோகிதாவுடைய கொலை. யோகிதாவை காதலிக்கிற மாதிரி நடிச்சு தான் ஒரு பணக்கார வீட்டு பையன் அப்படின்னு நம்ப வச்சிருக்கான். ஆனா யோகிதா ஏழை வீட்டு பொண்ணு. அதனால எங்க வீட்டுல உன்னை அக்செப்ட் பண்ணணும் அப்படின்னா உங்க வீட்டுல உங்ககிட்ட இருக்கிற எல்லா நகைகளையுமே போட்டுட்டு வா, அப்பதான் எங்க வீட்டுல கல்யாணம் பண்ண ஓகே சொல்லுவாங்க, நம்ம கல்யாணம் அப்பதான் நடக்கும் அப்படின்னு சொல்லி நம்ப வச்சிருக்கான். அப்படி நம்பி அவன் கூட வந்த பொண்ண ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருந்த ஒரு முந்திரி தோப்புக்கு கூட்டிட்டு போய் ஜாலியா இருக்க ஆரம்பிச்சிருக்கான். அப்படி யோகிதா கண்ணை மூடி மயக்கத்துல இருக்கும்போது யோகிதா போட்டிருந்த துப்பட்டாவை எடுத்து அவளுடைய கழுத்துல சுத்த ஆரம்பிச்சிருக்கான். காலை சுத்தின பாம்பு எப்படி கடிக்காம விடாதோ அதே போல அவன் தான் கழுத்துல சுத்தின துப்பட்டா தன்னுடைய கதையை முடிக்காம விடாது அப்படிங்கிறது புரிய ஆரம்பிக்கும் போது யோகிதாவுடைய கண்கள் பிதுங்கி உன்னை நம்பி வந்ததுக்கு எனக்கு தேவைதான் அப்படிங்கிற மாதிரி அவனை முறைச்சு பார்த்துட்டு இருந்துச்சு. உடம்புதான் அவனுக்கு வேணும், நான் வேண்டாமில்ல அப்படின்னு கோவிச்சுக்கிட்ட உயிர் யோகிதாவுடைய உடம்ப விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலக ஆரம்பிச்சுது. உயிர் போன உடம்புல இருந்து நகைகளை பத்திரமா எடுத்துக்கிட்ட மகானந்த் யோகிதாவுடைய இறந்த உடலை துப்பட்டாவோட தூக்கி அங்கிருந்த மரத்துல தொங்க விட்டுட்டு எதுவுமே நடக்காத மாதிரி அங்கிருந்து தப்பிச்சு போயிருக்கான். இப்படி 1994 இருந்து 2009 வரைக்குமே இந்த 15 வருடங்கள்ல 16 கொலைகளை பண்ணியிருக்கான். இதுல இன்னுமே பல மிஸ்ஸிங் கேசஸ் போலீஸ்ல ரிப்போர்ட் பண்ணப்படவே இல்ல. ரிப்போர்ட் பண்ணப்பட்ட ஒரு சில கேஸ்கள்லயும் போலீஸ் கண்டுபிடிக்கல அப்படின்னு சொல்றதை விட கண்டுக்கவே இல்ல அப்படின்னு தான் சொல்லணும். எவன் கூடவாவது ஓடி போயிருப்பா அப்படின்னு சொல்லி கண்டுபிடிக்க முயற்சி கூட செய்யல. போலீஸ்க்கு பிரஷர் கொடுத்து விசாரிக்க வைக்க பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட பணமும் இல்ல, பவரும் இல்ல. இதுக்கிடையில மகானந்த் சென்ட்ரல் கவர்மெண்ட்ல வேலை செய்யற ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணி குழந்தையும் பெற்றிருக்கான். ஆனா அதுக்கப்புறமும் அவனுடைய ஆட்டம் அடங்கல. தன்னுடைய மனைவியுடைய ஃப்ரெண்டை பார்த்து அவங்க மேலேயே ஆசைப்பட்டவன் ஒரு நாள் அவங்கள ரேப் பண்ணிருக்கான். அதுக்கப்புறமா அதை வெளியே சொல்லிருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டியே அவங்கள தொடர்ந்து ரேப் பண்ண ஆரம்பிச்சிருக்கான். இப்படி ஆடாத ஆட்டமெல்லாம் போட்டுட்டு இருந்த அவனுடைய
அதனுடைய ஆட்டம். யோகிதாவுடைய கேஸை விசாரிக்க ஆரம்பிச்ச இன்ஸ்பெக்டர் சேத்தன் பட்டேல் மூலமா ஒரு முடிவுக்கு வர ஆரம்பிச்சது. இந்த 16 கொலை மற்றும் ரேப் கேசஸ்ல இன்னுமே முழுசா தீர்ப்பு வரல அப்படின்னாலும் ஒரு சில கேசஸ் மட்டும் நிரூபிக்கப்பட்டு அவனுக்கு ஆயுள் தண்டனை வழங்கப்பட்டிருக்கு. சோ டியர் STI HD இன்வெஸ்டிகேட்டர்ஸ், நீங்க இந்த கேஸை பத்தி என்ன நினைக்கிறீங்க? இவ்வளவு கொலைகள் நடந்ததுக்கு என்ன காரணம் அப்படின்னு நினைக்கிறீங்க? இதுல யார் பெரிய குற்றவாளி? தொடர்ந்து தப்பு பண்ண மகானந்தா அல்லது தங்களுடைய பொறுப்பை தட்டி கழிச்ச போலீஸா? ஆனா ஒன்னு யோசிச்சு பாருங்க, பல கேசஸ தட்டி கழிச்சதும் ஒரு போலீஸ் தான். இந்த கேஸ திறமையா கையாண்டு கண்டுபிடிச்சதும் ஒரு போலீஸ் தான். எவ்வளவு முரண்பாடா இருக்குல்ல? எல்லா போலீஸுமே அப்படி இல்ல அப்படிங்கிறதுக்கு எடுத்துக்காட்டு தான் இந்த கேஸ திறமையா கண்டுபிடிச்ச சேத்தன் பட்டேல். சோ இந்த கேஸ பத்தின உங்களுடைய கருத்துக்களை மறக்காம கீழே கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய பெஸ்டான கமெண்ட் அடுத்த வீடியோல வரும். எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு நீங்க எச்சரிக்கை விரும்புற உங்களுடைய மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரியான வேற ஒரு வீடியோல மீட் பண்றேன். நன்றி, பாய்.